லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். இதில் இயேசு என்ன சொல்ல வர்றாரு? பரிசேயர் யார் காணாமல் போனவர்கள் என்பது குறித்து சில காரியங்களை வகையறுத்து வச்சுருக்கிறாங்க. பேரடைம் மாதிரி வச்சுருக்காங்க. காணாமல் போனவர்கள்லாம் இவர்கள் தான் காணாமல் போனவர்கள்னு சொல்லி, வேசிகள், வரி வசூலிக்கிறவர்கள் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு வகையறுத்து வச்சு அதன்படி அவர்களெல்லாம் புறம்பே தள்ளி வச்சுருக்கிறாங்க. நீ கூட்டத்துக்கெல்லாம் வரக்கூடாது, தூரமாக நில் அப்படின்ற மாதிரி தகுதியற்றவர்கள் என்று ஆக்கிட்டாங்க அவங்கள. அங்கே இயேசு ஒரு புது விளக்கத்தை கொண்டு வர்றார். காணாமல் போனவர்கள் என்றால் யார், காணாமல் போவது என்றால் என்ன ஆவிக்குரியபடி என்பதற்கு ஒரு புதிய விளக்கத்தை இயேசு தர்றார். அதுதான் இந்த ஊமைகளுடைய மொத்த கருத்தே. அதாவது 4 காரியங்களை ஒன்றைக்கு சுற்றி காண்பிக்க போகிறேன். இந்த காணாமல் போவது என்றால் என்ன என்பது பற்றி இவர் போதிக்கிற 4 காரியங்கள். ஆகவே முதல்ல காணாமல் போகிறதுனா என்ன? ஸ்பிரிச்சுவல் லாஸ்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆவிக்குரிய விதத்தில் காணாமல் போனவர்கள்னால் யார், அது என்ன அப்படிங்கிறது குறித்து இவர் சொல்லுகிற விளக்கத்தை பார்ப்போம். இயேசு ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரி டெல்லர், ஒரு அற்புதமான கதையை சொல்லுகிறவர். என்ன அற்புதமான கதையை சொல்கிறாரு பாருங்க. இந்த கதையினுடைய கருத்து என்ன? எல்லாரும் யோசிக்கிறான். அந்த கதையை கேட்ட யாருமே இன்றைக்கி இந்த கதையை சொன்னீங்கனாலே உடனே எல்லாம் என்ன கெட்ட குமாரன் கதை அப்படிதான் சொல்லிட்டாங்க. இந்த கதை கெட்ட குமாரன் கதைன்னு இந்த ஒரு ஆளுடைய கதையை ஆக்கிட்டாங்க. இது ஒரு ஆளுடைய கதை இல்லையே, 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இயேசு கொடுக்கக்கூடிய அதிர்ச்சி வைத்தியமே என்னென்னா, அதிர்ச்சிகரமான ஒரு விளக்கமே என்னென்னா, கெட்டு போகிறதுனா என்னங்கிறத பற்றி. கெட்ட குமாரன் இல்லைப்பா, 2 பேருமே கெட்ட குமாரன்கள் தான், 2 பேருமே கெட்டு போனவனுக்கு தான், 2 பேருமே காணாமல் போனவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தருகிறார். 2வது, நீங்களும் நானும் கூட ஒருவேளை அந்த விதத்தில் காணாமல் போனவர்களாக இருப்போமோ? அப்படி இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எதாவது அடையாளங்கள் இருக்குதா, அதை பார்ப்போம்.